பரிசுத்தர். இயேசுவின் நாமத்தினாலே மெய்யான திராட்சை செடி என்கிற ஊடகத்தின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏசாயா 2:1-5 வரை ஒரு ஆழமான வேதாகம ஆய்வு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. 2ஆம் அதிகாரத்தின் இந்த தொடக்க வசனங்கள் வருங்காலத்தில் தேவன் செய்ய போகும் மகிமையான காரியங்களையும் எருசலேமின் மேன்மையையும் நமக்கு விவரிக்கின்றன. இது ஒரு நம்பிக்கையின் செய்தி. தலைப்பு: கடைசி நாட்களில் தேவனுடைய பர்வதம், சமாதானமும் ஒளியும். வசனங்களின் விளக்கம். வசனம் 1. ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். இந்த வசனம் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். இது வெறும் வார்த்தையல்ல, தேவன் தம் ஊழியக்காரனுக்கு காண்பித்த ஒரு தெய்வீக காட்சி. எருசலேமின் மேன்மை, உயர்த்தப்பட்ட பர்வதம். ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட தரிசனம் பிற்காலத்தில் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை எவ்வாறு நிலைநாட்டுவார் என்பதை காட்டுகிறது. மீகா 4:1-3 வரை, ஏசாயா 2:1-4 வரை இல் உள்ள அதே தீர்க்க தரிசனம் மீகா புத்தகத்திலும் அப்படியே காணப்படுகிறது. இது இந்த தூதின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது. சங்கீதம் 48:1-2 வரை, நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். மத்தேயு 5:14 வசனம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, சபை உலகிற்கு ஒளியாக உயர்த்தப்படுவதை குறிக்கிறது. வசனம் 2. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இந்த வசனம் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயத்தின் பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு. விளக்கம்: கடைசி நாட்கள் என்பது மேசியாவின் காலத்தை குறிக்கிறது. தேவனுடைய ஆலயம் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் திரண்டு அங்கே வருவார்கள். இது சபையின் வளர்ச்சியையும் கிறிஸ்துவின் அரசாட்சியையும் குறிக்கிறது. ஜாதிகள் திரண்டு வருதல், சுவிசேஷத்தின் பரவல். யேகோவா தேவனை அறியாத மக்களும் அவரை தேடி வருவார்கள் என்ற தீர்க்க தரிசனம். ஏசாயா 60:3 வசனம், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் பிரகாசத்தினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சகரியா 8:22 வசனம், அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும். யோவான் 12:32 வசனம், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்திற்கு இழுத்துக் கொள்ளுவேன். வசனம் 3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இந்த வசனம், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம். விளக்கம்: மக்கள் தேவனை தேடி வருவது சடங்குகளுக்காக அல்ல, அவருடைய வழிகளை கற்றுக்கொள்ளவே. சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். தேவனுடைய வார்த்தையே நம் வாழ்க்கையின் வழிகாட்டி. தேவனுடைய போதனை, வார்த்தையின் அதிகாரம். மக்கள் தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்ள விரும்புவார்கள். சங்கீதம் 25:4 வசனம், கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். லூக்கா 24:47 வசனம், பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல ஜாதிகளுக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டும். யோவான் 14:6 வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், கிறிஸ்துவின் வழியே பிதாவினிடத்தில் செல்லும் வழி. வசனம் 4. சமாதானத்தின் ஆட்சி. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. இவ்வசனத்தின் விளக்கம்:
கிறிஸ்து உள்ளத்தில் வரும்போது போர் முடிவுக்கு வருகிறது. ஆயுதங்கள் விவசாய கருவிகளாக மாறுகின்றன. அதாவது அழிக்கும் கருவிகள் ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு பயன்படுத்தப்படும். இது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் பூரணமடையும் உலகளாவிய சமாதானத்தை முன்னறிவிக்கிறது. உலகளாவிய சமாதானம், ஆயுதங்கள் விவசாய கருவிகளாகுதல். தேவன் நியாயந்தீர்க்கும் போது போர் நீங்கி அமைதி உண்டாகும். சங்கீதம் 46:9 அவர் பூமியின் கடைமுனை வரைக்கும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ஓசியா 2:18 வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இல்லாதபடி முறித்து அவர்களை சுகமாய் படுக்க பண்ணுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 இனி மரணமுமில்லை, துக்கமுமில்லை, அலறுதலுமில்லை, வருத்தமுமில்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. வசனம் 5 யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். விளக்கம். எதிர்கால மகிமையை குறித்து கேட்ட நாம் இன்று எப்படி வாழ வேண்டும்? இருளில் அல்ல, கர்த்தருடைய சத்தியம் என்னும் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என ஏசாயா நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம். வருங்கால மகிமையை அறிந்து நாம் தற்போது எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அழைப்பு. எபேசியர் 5:8 முன்னே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. வேதத்தில் இயேசுவானவர் அநேக வசனங்களில் நமக்கு நல்ல வழிகளையும் நல்ல நெறிமுறைகளையும் போதித்திருக்கிறார். நாம் வேதாகமத்தின் வெளிச்சத்தில் நடப்பது முக்கியம். உலகத்தின் முடிவு பரியந்தம் நாம் வெளிச்சத்தில் நடக்க இந்த வேதாகமம் நமக்கு உதவியாக இருக்கிறது. எனவே நாம் ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து பாவத்தின் இருளுக்கு அமிழ்ந்து போகாமல் இயேசுவானவரின் இரண்டாம் வருகைக்கு பின் அமையும் நித்திய ஜீவ ஆட்சியில் நாம் மகிழ்ச்சியுடன் வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே வசனங்களையும் தியானங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். உங்களுக்காக ஒரு கேள்வி. கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்பது என்பது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதை குறிக்கிறது? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற வேதாகம ஆய்வுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.